அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கஷ்டம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ஆற்றலை மிக வலுவாக சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தான் இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது. அதிலும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் வீற்றிருக்கும் போது அம்பிகையினுடைய அருள் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டு. சக்தி இல்லை என்றால் சிவனே நிறு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சக்தியின் அருள் பரிபூரணமாக வழிபாட்டால் கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. அப்படி வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் துன்பங்கள் தங்களுடைய வாழ்வை விட்டு விலகி ஓடுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான செல்வ செழிப்பும் வருமானம் உயர்வு பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகத்தை அம்பிகை மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்படி வெள்ளிக்கிழமை வழிபடும் போது இன்னும் இரட்டிப்பான யோகம் உண்டு. அதே சமயம் நம்மளுடைய மனதில் ஏன் வழிபாட்டை மேற்கொண்டால் மட்டும்தான் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வழிபாடு செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே மிக அற்புதமாக வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியவர் தான் அம்பிகை. ஆனால் அதே சமயம் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை. இப்படி கேட்டு நாம் பெறும்போது அவற்றில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் ஒருபுறம் தெய்வீக நம்பிக்கையும் இறையருளும் கேட்கக்கூடிய விஷயங்களில் காரியங்களில் பரிபூரணமாக கிடைக்கிறது. மற்றொரு புறம் மிக பெரிய அளவுல மன தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கிறதுங்க. எனவேதான் நினைத்த காரியங்களை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட சக்தி மிக பெரிய அளவுல சாந்த ரூபமாக மீனாட்சி, காமாட்சி, அகிலாண்டேஸ்வரி மற்றும் பெரியநாயகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அகங்கார சக்தியாக மாரியம்மன், காளியம்மன், துர்கா, கண்ணாத்தால், சமயபுரத்தால் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபட செய்யும் போது இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான வளர்ச்சி நம்மளுடைய வாழ்வில் வந்து சேரும். அது மட்டுமல்லாது வருமானம் அதிகரிக்கும். அஷ்டலட்சுமி யோகமும் அஷ்டலட்சுமி கடாசமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உருவாகும். எனவே பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் ஆடி வெள்ளி வழிபாட்டால் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வதற்கு ஆடிக்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்பிகை ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம். வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. விளக்கேற்றி வைத்து குங்குமம், சந்தனம், பூச்சுடிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலை பாக்கு படைத்து இணைப்பு பொருட்கள் நைவேத்தியம் வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அஷ்டலட்சுமியின் யோகம் நிறைந்து கிடைக்கும். தங்களுடைய வாழ்வில் கஷ்டம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிறைந்து கிடைக்கும். கல்யாண கனவுகள், புத்திர பாக்கியம் போன்றவை மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான வலுவான ஆற்றல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.